1 மணிக்கு எழுந்தி போகணும். போய் அங்கே 2 மணிக்கு மீன் விற்பாங்க. அங்கே மீன் விற்கிறத நாங்கள் வாங்கி அதை பாக்ஸில் கொட்டி வச்சுருந்தோம்னா தூக்குறவன் வந்து அதுக்கு காசு 20 ரூபா கொடுத்து 30 ரூபா 20 ரூபா ஒரு பாக்ஸுக்கு. அதை கொடுத்து வண்டியில் ஏற்றிக்கணும். வண்டியிலேருந்து இங்கே கொண்டாந்து இறக்குறவங்களுக்கு வந்து 40 ரூபா ஒரு பாக்ஸுக்கு. அதை கொடுத்து இங்கே கொண்டாந்து இறக்கணும். இறக்கி வச்சு நாங்கள் இங்கே ஆள் வச்சு வேலை பார்க்கணும். எந்த நேரத்தில் எந்த மீன் வருதோ சீசனுக்கு அதெல்லாம் வாங்கி போடுவோம். அயிலை வாங்குவோம், நெத்திலி வாங்குவோம், இந்த பிளாச்சை வாங்குவோம், கழுத்தி வாங்குவோம். அது இன்னும் வர சீலா பாலை எல்லா மீனும் கடலில் வர மீன் எல்லாம் வாங்கி கருவாடு போடுவோம். என்ன செய்வேன், கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் கரைச்சிடுவேன். நல்லா கீறி தண்ணியில் போட்டு அலசி எடுத்துகிட்டு வந்து அதில் போடுவோம். போட்டு கொஞ்சம் நேரம் செஞ்சு காய வச்சுக்குவோம். அதை தான் பக்குவமாக நாங்கள் செய்வோம். கருவாடு தரமாக தான் நாங்கள் வச்சுருப்போம். சுத்தமாக தரமாக அந்த பைப்பு போட்டு வச்சுக்கிறோமா, அந்த குட்டை தண்ணியிலலாம் அலச மாட்டோம். அந்த பைப்பில் தண்ணி அடித்து தான் 2 தடவை 3 தடவை அலசி உப்பு போட்டு வைப்போம். மழை வந்துச்சா ரொம்ப கஷ்டம்ப்பா. மழை நாளையில எல்லாம் மழை காலம் வந்தனாக்கா உப்பில் வச்சு 4 நாளைக்கு 5 நாளைக்கு மழை பெய்யும். அப்போ கீரி உப்பை வச்சு கொட்டாய் உள்ளே வச்சுக்குவோம். வெய்ய எண்ணெய் காட்டுது அன்னைக்கு காய வச்சு. மழை காலம் வந்துச்சு அந்த கொசு வந்து முக்கியமா அதை அப்படியே ஈப்பு வச்சு பூச்சி வச்சிடும். பூச்சி வச்சு தூக்கி நாங்கள் கீழே கொட்டிடுவோம். அதை பூச்சி இருக்கிறத பயன்படுத்த மாட்டோம், கீழே கொட்டிடுவோம். பூச்சி இல்லாத அளவுக்கு பயன்படுத்தி காய வைக்கிற பொருள் தான் விற்கிறது. இதில் வந்து வாரத்தில் 2 நாள் தான் வேலை இருக்கும். ஒரு 6 நாள் 5 நாள் சும்மா தான் இருக்கும். ஏதோ வரதை வச்சு பிள்ளைங்க செலவுக்கு ஆகும். இப்போது போன வாரம் போனாங்க, இந்த வாரம் இதை போட்டு இது சரக்கு இவ்வளோ தான், ஒரு வாரத்துக்குள்ளே சரக்கு இவ்வளோ தான். அப்போ இதில் என்ன அவருக்கு இங்கே 4 பேர் வேலை பார்ப்பாங்க மீன் வந்துட்டா. காரைக்கால் கருவாடுனா எங்கே பார்த்தாலும் சுத்தமாக இருக்குன்னு வாங்குவாங்க. அது இல்லாமல் இங்கே உள்ளவங்ககிட்ட வாங்குறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க மக்கள். இங்கே எல்லாம் அந்த மெடிக்கல் காலேஜுக்கு போகிறவங்க வரவங்க எங்கே இருந்தெல்லாம் வந்தாலும் இங்கே பக்கம் வந்து இங்கே வாங்கிட்டு போவாங்க. எங்கே சுத்தமாக இருக்கும், உடனே கிடைக்கும். இப்போ மார்க்கெட்னா 1 மாதம் 2 மாதம் கருவாடு வச்சுருப்பாங்க. இங்கே அப்படி இருக்காதுல்ல, உடனே இந்த இப்போ காய போட்டிருக்காங்க, இப்போயே வியாபாரி வந்தாலும் எடுத்துகிட்டு போடுவாங்க. இங்கேருந்து திருச்சிக்கு அனுப்புவாங்க. திருச்சிக்கு உங்களுக்கு வந்து அங்கே ஒரு தரகர் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே அனுப்பிவிடுவாங்க. அங்கேருந்து எந்த நாட்டில் இருந்தும் அவங்களுக்கு வியாபாரி வருவாங்க. எல்லா ஊருக்கும் கருவாடு அனுப்புவோம்ப்பா. பெங்களூர் வரைக்கும் நான் கருவாடு அனுப்புவேன். அனுப்பி எல்லா மக்களுக்கும் வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல நல்லா இருக்கும் கருவாடு, அங்கே போய் வாங்குங்கன்னா அவங்கவுங்க பரலையாக சொல்லிவிடுவாங்க போல். அவங்க வந்து வாங்கிட்டு தான் போவாங்க. 4000 5000 10,000 15,000 கூட வாங்கிட்டு போவாங்கப்பா.